ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்துடுங்க. அதுக்கு நான் இப்போ 2 துண்டு புட்டு இருந்து பார்த்துங்க, 2 துண்டு புட்டை அப்படியே பொடிச்சு அப்படியே மாவு போல் ரெடி ஆக்கிட்டேன். புட்டு வேக வச்ச புட்டாக இது மாவு போல் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்யை விட்டு பருவாடி தொடங்க வேண்டியதேன். ஐயே இதில் இந்த நெய்யை காணையில் பார்த்துடுங்க. ஐயோ, அது என்னது ஆர்கேஜி நெய்யாகம் பயன்படுத்தலான்னு நினச்சேன். அதில் இல்லைங்க, காலி ஆகிடுச்சு. அப்பப்போ சாப்பிட்டதுனால காலி ஆகிடும். சரிங்க, இது வந்து ஆசீர்வாத புவர் கவு கீ ஆகும். ஆசீர்வாதம் இதை பயன்படுத்தி நெய்யில் இந்த பேர்த்தம்பழமும் கொஞ்சம் உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலர் திராட்சை தான் போடணும். அதாக ரத்த ஓட்டத்தை ஸ்பீடு படுத்தணும், ரத்தம் நல்லா ஊறும் கெட்டியலாம். அதுக்கு வேண்டிட்டு இந்த கருப்பு திராட்சை தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து இது வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் பார்த்துடுங்க, நல்ல ஊட்டச்சத்து மிக்கதாகும். நம்ம பேர்த்தம்பழம் எல்லாம் பயன்படுத்தியதுனால வயசானவங்களுக்கு அயன் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகும். அயன், விட்டாமின் அயன். இது அருண் டேட்ஸு, நார்வேயில் உள்ளது. வடலிவிளை கோட்டார் நார்வேயில் உள்ளவங்களாக இதை வந்து ப்ராடக்ட்டு ரெடி பண்ணுறாங்க. ஃபேஷன் நம்பர்லாம் இருக்குது, பார்த்து வச்சுடுங்க. வேணாம் அங்கேருந்து ஆர்டர் பண்ணுங்கன்னா சீட்லெஸ் டேட்ஸ் ஆகும் பார்த்துடுங்க. சூப்பராக சுவையாக இருக்குது, சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நெய்யில் நம்ம அப்படியே வறுத்து கருப்பட்டியும் காய்ச்சி வச்சுருக்கேன். ரெட்டி ஆட்டு கருப்பட்டியை இப்போ காய்ச்சி வச்சு ரெட்டியாக வச்சுருக்கேன். நம்ம உணவு தயாரிக்கலாம் பார்த்துடுங்க. கடாயில் இந்த நெய்யை விட்டு முதல்ல என்ன பிராண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை வறுத்து அப்படியே தண்ணியாக எடுத்துருங்க. கருப்பு கலரு ஊதி வந்த உடனே தண்ணியை வெளியே எடுத்துவோங்க. முந்திரி அது இது எல்லாம் இருந்து நான் போடலாம் பார்த்துடுங்க. கருப்பட்டி கரைசலை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி விடுங்க. எதுக்குன்னா கிண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு பல்லில் வந்து டக்குன்னு கடக்குன்னு கடிபடம் பார்த்தீங்களா. நெய்யில் இந்த கருப்பட்டி நீரை ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறமாட்டு அதில் பேர்த்தம்பழம் ஒரு முழுசாக போடுறதோட பொடி அப்படியே அரிஞ்சு போடணும். உள்ளுக்குள்ளாடி முதல்ல அரிஞ்சு வச்சுருந்தா ரெடியாக இருக்க பார்த்து இப்போ பிரச்சனை இல்லை. இது வந்து கொதிச்சு ரெடியாகி வாரதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே அரிஞ்சு பொடி அரிஞ்சு போடணும். எல்லாம் அப்படியே மிக்சட் ஆகி ஒரு வித்தியாசமான சுவையில் நம்ம சுவைக்க போகிறோம். இந்த புட்டு மாவை அப்படியே அதில் தட்டிடுங்க. தட்டி அழகாக கிண்டணும். இனிமேல் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுருக்கணும் பார்த்துடுங்க. கொஞ்சம் மெதுவாக அவங்க வந்து எல்லாம் மிக்சட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி. அப்புறமா பதாம் பிஸ்தா முந்திரி என்னெல்லாம் இருக்குதோ உங்கள்கிட்ட அதை எல்லாத்தையும் இதுக்குள்ளாடி தட்டி கிளறணும். நல்லா கிளறிட்டு அப்படியே ஆற வச்சு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த புட்டு வேண்டான்னு சொல்ல இல்லையா பிள்ளைங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துருங்க. நம்ம வீட்டில் இந்த வயசான காலங்க இந்த ராதாம்மாட்ட இப்போ கொடுத்தேன்னு வைங்க, ஆஹா ராதாம்மா சப்பு கப்புன்னு சத்தங்கடா இருந்துடுவாங்க. ஆமாங்க, ராதாம்மை கொடுத்து பார்க்கணும். கட்டியாளா ராதாம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு. சரிங்களா? ஆமாங்க, நல்லதொரு பக்குவமாக வர தொடங்கிட்டு எல்லாம் மிக்சட் ஆகி அப்படியே ஆஹா ஊஹு பேஸ் சூப்பர் அழகாக வந்து ஜாமாவி அடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம் பார்த்துடுங்க. நல்லதொரு சுவையான ஒரு பதார்த்தம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பேர் என்ன வைக்கலான்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்களும் இப்படி செய்து கொடுங்க, பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? சூப்பர். எனக்கே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதே போல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளையும் செய்து கொடுத்து நீங்கள் அசத்துங்க.